மக்களே எல்லாருக்கும் ஒரு சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, மறக்காமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பார்க்கும் முறையை மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 22/4/2026 ஆகுது. மக்களே மிக முக்கியமானது, ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஒரு வீடியோவை கேளுங்க. மழையை பற்றி நம்ம முழுக்க முழுக்க இதில் வந்து பார்க்க போகிறோம். மழை வந்தால் எப்படி காற்று உள்ளே போகுது, அதாவது நேற்று வந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. அதாவது கடல் காற்று பார்த்தீங்கன்னா உள்ளே நுழையுது, அதுவும் வலுவாக நம்ம ஊரில் வீசுது. ஆனால் அந்த காற்றில் ஈரப்பதமான காற்று இருந்தால் மட்டும்தான் மழை வந்து பெய்யும், சரிங்களா? நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, சார் மழை வர மாட்டேங்குது, நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, சார் எப்போ சார் மழை வரும்னு கேட்குறீங்க. மழை வரணும் என்றால் முக்கியமான ஒரு ஆதாரம், அதாவது தானாகவே மழை வந்து உடனடியாக வந்து விடாது. ஏன்னா மழைக்குன்னு சில பத ஒரு விதிமுறைகள் இருக்குது. அது எப்படின்னா, மழை வரணும் என்றால் காற்று சாதம் கொடுக்கணும், ஒன்று. ரெண்டாவது, அந்த காற்றில் ஈரப்பதமான காற்று இருக்கணுங்க, ரெண்டா. மூணாவது, அந்த காற்றில் வந்து குவிதல் ஏற்படணும். அதாவது பார்த்தீங்கன்னா வடமேற்கிருந்து காற்று வரணும், இந்த பக்கம் காற்று வீசணும், இந்த பக்கம் அந்த மழையாக மாற்றுவதற்கு இந்த பக்கம் ஒரு காற்று போகணும். இப்படி காற்று சந்திப்பு ஏற்படுத்தணும், சரிங்களா? ஸோ இப்படியெல்லாம் இந்த இயற்கையோட தன்மை இருக்குது, சரிங்களா? இது எல்லாமே சாதகமான ஒரு நிலை நம்ம தமிழகத்தில் இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு அதிகமான மழை. நீங்கள் சொல்வதை விட அங்கே மழை பெய்யும், இங்கே மழை பெய்யும், சென்னையில் மழை பெய்யும், எல்லா இடங்களுக்கும் மழை கிடைக்கும், சரிங்களா? அப்படின்னா தாழ்வு பகுதி உருவாகணும், காற்று சுழற்சிகள் ஏற்படணும், நம்ம தமிழகம் மிக அருகில் ஏதாவது சுழற்சியாவது இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுழற்சியுமே இல்லை, சரிங்களா? அரபிக்கடலையும் சரி, வங்கக்கடலையும் சரி, எந்த ஒரு சுழற்சியுமே கிடையாது. ஆனால் இப்போ வந்து இலங்கையில் மட்டுமே மழை பெய்யுது. என்ன காரணம்? இலங்கையில் இந்த பக்கம் ஒரு காற்று வருது, இந்த பக்கம் ஒரு காற்று போகுது. இப்போ இரண்டு காற்றுமே சந்திக்குது இலங்கையில். இந்த பக்கம் அதாவது மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் அப்படியே ஒரு காற்று குவிதலாக அப்படி இலங்கையில் அப்படி சந்தித்து இலங்கை மாகாணங்களில் கனமழை கொடுக்குது. இதுதான் இலங்கையில் மழை பெய்வதற்கான அர்த்தம், சரிங்களா? அதே போல் நம்ம தமிழ்நாட்டிற்கு இந்த பக்கம் ஒரு காற்று போகணும், இந்த பக்கம் ஒரு காற்று வரணும். நம்ம தமிழகத்தில் ஒரு அப்படியே சேலம், தருமபுரி காற்று சந்தித்தா அங்கேயும் மழை கொடுக்கும், நம்ம தமிழ்நாட்டுக்கு மழை கிடைக்கும். ஆனால் நம்ம தமிழக பக்கம் ஏன் மழை வரலன்னு இவரை கேட்பீங்க. தமிழக பக்கம் ஏன் மழை வரலன்னா, ஈரப்பதமான காற்று வரல, அது ஒரு மைனஸாக இருக்குது. அடுத்தபடியாக காற்று வந்து சாதகம் கொடுக்கல, சரிங்களா? மிக முக்கியமானது, இந்த காற்று வந்து இலங்கையில் சந்திப்பது போல் காற்று வந்து சாதகம் கொடுக்கல, சரிங்களா? மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமான ஒரு வெயிலாம் அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த வெயிலுக்கெல்லாம் நீங்கள்லாம் மழை பெஞ்சிருக்கணும். ஏன் மழை பெய்யலைன்னா காற்று தான் காரணம். காற்றில் வந்து ஈரப்பதமான காற்று உள்ளே வந்தால் தான் தமிழ்நாட்டிற்கு மழை கிடைக்கும். அது கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது. இப்போ நடக்க விட்டாலும் கூடிய சீக்கிரம் எல்லாருடைய ஊர்லேயும் மழை பெய்யும். எல்லாருடைய ஊர், அது மட்டும் இல்லாமல் தாலுக்கா, எல்லா மாவட்டங்களுக்கும் மழை கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? கவலைப்படாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இப்போ இந்த ஈரப்பதமான காற்று வந்தால் எப்படி மழை கிடைக்கும், வறட்சியான காற்று வந்தால் என்ன நடக்கும், ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஸோ அடுத்தபடியாக இப்போ பாருங்கள், அதாவது கிழக்கு திசை காற்றுன்னு சொல்லுவாங்க. இந்த காற்று மேற்கு மாவட்டங்களுக்கு போனால் தான் நமக்கு வந்து மழை வந்து தீவிரமாகும். நேரடியான காட்சிகள், சரிங்களா? இது வந்து ஏஐ வீடியோவும் கிடையாது, எதுவும் கிடையாது, உண்மையான ப்ரூஃப். இங்கே பாருங்கள், காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கா, மாறாசியதா. இது வந்து மாலையில் நுழையக்கூடிய ஒரு காற்று. இது வந்து மாலையில் சரியாக ஒரு 4 மணி டு ஒரு 5 மணிக்குள்ளே 6 மணிக்குள்ளே நுழையும். இந்த காற்றோடைய பெயர் தான் பார்த்தீங்கன்னா அந்த கடல் காற்றுன்னு சொல்லுவாங்க. இந்த கடல் காற்று உள்ளே போனால் தான் மழையே கிடைக்கும். ஆனால் இப்போதைக்கு மழை வராது. ஃபுல்லாகவே பாருங்கள், வெளிச்சமாக இருக்கிறது, சூரியன் அப்படியே மறைந்து கொண்டிருக்கிறது. இப்போ வந்து மணி வந்து 5:10 மேலே ஆயிடுச்சு. பாருங்கள், பார்த்தாலே தெரியும், காற்று அடிச்சிக்கிட்டு இருக்கா. இது வந்து மேற்கு பகுதி. இப்போ வந்து காற்று அடிக்கூடிய திசை வந்து அதாவது தென்கிழக்கிலிருந்து அதாவது மேற்கு திசை நோக்கி காற்று அடிச்சிக்கிட்டு இருக்குது. மேற்கு திசை என்றால் உள் மாவட்டங்களை நோக்கி காற்று போயிட்டுருக்கு. பாருங்கள், நேரடியான காட்சிகள். இதனால் நான் வந்து சொல்லியே ஆகணும், இந்த காற்றில் ஈரப்பதமான காற்று இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து மழை கிடைக்கும், சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. ஏன்னா நிறைய பேர் வந்து மழை இல்லைன்னு கேட்குறீங்க. ஆனால் மழை வந்து தானாக வராதுங்க. எப்போதுமே இயற்கைக்கு ஒரு அமைப்பு உண்டு. இயற்கையாக மழை பெய்வது வேறு. ஆனால் இயற்கையாக மழை பெய்யணும்னா அதுக்கு முக்கியமான பல காரணிகள் தேவை. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேட்டுக்கோங்க. மழை வரணும் என்றால், நம்ம தமிழகத்தில் மழை பரவலாக கிடைக்கணும் என்றால், எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யணும்னா இந்த காற்றில் ஈரப்பதமான காற்று இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது மலை மேகத்தை உருவாக்கக்கூடிய காற்றாக மட்டும்தான் இருக்கணும். தவிர வறட்சியான காற்று இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியாது. பாருங்கள்,
ஃபுல்லாக ஒரு மேகம் கூட கிடையாது, ஆனால் காற்று போயிட்டுருக்கு. இது என்ன அர்த்தம்னா வறட்சியான காற்றுன்னு சொல்லுவாங்க. இந்த வறட்சியான காற்று உள்ளே போயிட்டுருக்கு. இதனால் மேற்கையும் மழை வந்து தீவிரமாகாது. சரிங்களா? இந்த காற்றில் ஈரப்பதமான காற்று வந்தால் தான் இப்போ இந்த வரக்கூடிய வழியில் அந்த மேகத்தில் நம்ம பார்க்கலாம். ஈரப்பதமான காற்று வந்தால் இங்கே அப்படியே அடர்ந்த மேகம்லாம் இருக்கும், அங்கே ஒரு மேகம் இருக்கும், இங்கே இந்த பக்கம் ஒரு மேகமாக இருக்கும், இப்படியே சுற்றி மேகமாகவே இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், எங்கே பாருங்கள் திட்டுதான் இருக்கா, அதெல்லாம் வறட்சியான ஒரு அறிகுறி. நீங்களே பாருங்கள். சரிங்களா? ஈரப்பதமான காற்று வரணுங்க. முக்கியமாக நமக்கு தேவை ஈரப்பதமான காற்று. ஈரப்பதமான காற்று வந்தாலும் நம்ம தமிழ்நாட்டிற்கு மழை கிடைக்கும். இங்கே பாருங்கள், சீதா கிழக்கிலிருந்து தென்கிழக்கிலிருந்து காற்று வந்து வலுவாக வீசி வருகிறது. அப்பப்போ வேகம் எடுக்குது, அப்பப்போ வேகம் குறையுது. ஒரு தொடர்ச்சியான காற்று அப்படிங்கிறது இல்லை. அதாவது விட்டு விட்டு தான் காற்று அடிக்குது. இந்த 40 முதல் 50, 60 கிலோமீட்டர் காற்று அடித்தா தான் அது சேலத்தையும் தாண்டி தருமபுரி வரைக்கும் அந்த கிழக்கு இசை காற்று வந்து போகும். அந்த காற்றில் ஈரப்பதம் இருந்தால் தான் சேலத்தையும் தாண்டி தருமபுரி நோக்கி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மழை மேகத்தை தீவிரப்படுத்தும். இதுதான் மழை பெய்வதற்கான முக்கியமான காரணமே, ஈரப்பதமான காற்று உள்ளே போய் அங்கேருந்து மழையை கொண்டு வரும். ஆனால் இப்போ வந்து நமக்கு வந்து அந்த சாதகமான ஒரு நிலை இல்லை, ஏற்படலை. சூரியன் வேறு மறைஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். வறட்சியான ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம தமிழகத்தில். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, கமெண்டில் கேட்கும்போது எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. சரி, நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க, என்ன சார் இது மழை வர மாட்டேங்குது, நீங்கள் என்னடானா சொல்லிக்கிட்டுருக்கீங்க, கத்திக்கிட்டுருக்கீங்க, ஆனால் மழை வந்தபோது தான் இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க, கோவம் படுவீங்க. தயவு செய்து மக்களே யாரும் கோவப்படாதீங்க, பேடு கமெண்ட் போடாதீங்க. சரிங்களா? பேடு கமெண்ட் போட்டால் நான் என்ன ஒன்றும் பண்ண மாட்டேன். பேடு கமெண்ட் போட்டால் அவங்களுடைய கஷ்டம் நமக்கு தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவேன். பேடு கமெண்ட் போட்டிங்கன்னா உங்களுடைய நிலமை புரியுது, அவ்வளோதான். சரிங்களா? எனக்கு பாருங்கள், விட்டு விட்டு காற்றடிக்குது. ஏதோ வறட்சியான காற்று தான், ஈரப்பதமான காற்று இல்லை. ஈரப்பதமான காற்று அடிச்சுன்னா என்னென்னா இங்கேயும் மழை பெஞ்சிருக்கும். நீங்கள் உங்களுக்கே தெரியும். நானே பார்த்தீங்கன்னா நானும் மழை வரும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு மழையும் காணும். என்னுடைய ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வெயில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வறட்சி கொடுக்குறாப்புல. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் இந்த வெயில் வந்து எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம வந்து ஒரு வழி பண்ணாமல் இருக்காது போல இருக்குது அப்படின்னு எல்லோரும் மழைக்காக பார்த்திங்கன்னா இந்த பால் கூடங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா சரியான வெயிலுங்க, இன்றைக்கி அடிக்கப்பட்ட வெயில் சரியான வெயில். பாருங்கள், சூரியன் அப்படியே மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. கிழக்கிலிருந்து தென்கிழக்கிலிருந்து கடல் காற்று நுழைந்து வருகிறது. நேரடியான காட்சிகள் உங்களுக்காக. இந்த காற்றில் ஈரப்பதம் இருக்கணுங்க. சரிங்களா? இந்த காற்றில் ஈரப்பதமான காற்று வந்தால் தான் இங்கே அடிக்குது பாருங்கள். இந்த காற்றில் ஈரப்பதமான காற்று வந்தால் தான் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கரூர், நாமக்கல், சேலம், அதே போல் மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை எல்லா இடங்களுக்கும் மழை கிடைக்கும். சரிங்களா? இதை பற்றி நம்ம ஃபுல்லாக அலச போகிறோம். மழை வருவதற்கு என்ன காரணம், மழை பெய்யும் போது என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், இப்போ நீண்ட நாட்களுக்கு பிறகு நீண்ட வாரங்களுக்கு பிறகு மழை பெய்ய போகுது. இப்படி மழை பெய்தால் என்னென்ன நடக்க போகுது, ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. சரிங்களா? தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நேரடியான காட்சிகள். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு மேகத்தையும் கண்ணிலே பார்க்க முடியாதுங்க. என்னதான் இது வந்து காற்று வலுவாக வீசினாலும் இது வந்து ஒரு தென்றல் காற்று தான். இந்த காற்று அடித்தா நமக்கு என்ன ஆகுதுன்னா, டெல்டா மாவட்டங்களுக்கு மற்றும் கடலோர மாவட்டங்களுக்கு மதியானம் அடிக்கப்பட்ட வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் குறையுது. ஏன்னா அடிக்கப்பட்ட வெயில் அப்படிங்கிறது மிக அதிகம். இந்த வெயிலை நிரப்புவதற்காக, சமம் செய்வதற்காக தான் இந்த காற்று வந்து நுழையும். அப்பப்போ ஈரப்பதமான காற்று வந்து மழையும் ஏற்படுத்தும் சமம் செய்வதற்காக. ஆனால் இப்போதைக்கு வறட்சியான காற்று நுழைவதனால நமக்கு வந்து மழை இல்லை, அவ்வளோதான். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ அடுத்தபடியாக எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம தமிழகத்தில் பரவலாக மழை பெய்வது அது எப்படி என்றால், ஈரப்பதமான காற்று வருவதால். அதாவது தொலை தூரத்தில் இருந்து காற்று, கடல் காற்றுன்னு சொல்லுவாங்க, அந்த கடல் காற்று மாலை உள் மாவட்டங்கள் நோக்கி நுழைவது. கரெக்டாக கீழே கன்னியாகுமரி மாவட்டம் முதல் மேலே சென்னை வரைக்கும் நம்ம அந்த கடலோர மாவட்டங்கள் கணக்கிட்டு பார்த்தால் சரியாக மாலை 3 மணிக்கு 4 மணிக்கு கடலோரம் வழியாக ஈஸியாக நுழைஞ்சிரும். ஆனால் கடலோரம் தாண்டி உள்ளே அந்த காற்று போவதற்கு மாலை 7 மணி இரவு 8 மணி மேலே ஆகிரும். அப்போது அந்த மேற்கு மாவட்டங்களில் ஏற்கனவே ஒரு மலை மேகம் இப்போ வந்து தருமபுரி மற்றும் சேலத்தில் மலை மேகம் உருவாகி சில இடங்களில் மழை கொடுத்துட்ருக்கு. ஒரு சிறிய மலை மேகம் தான். அந்த மலை மேகத்தை மேலும் தீவிரப்படுத்தி பரவலாக மாற்றுவதற்கு இந்த ஈரப்பதமான காற்று தஞ்சாவூர், திருச்சி வழியாக சேலம் மாவட்டங்கள் வழியாக அந்த மேகத்து மீது படணும். அப்போ தான் அந்த மேகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைத்து ஒரு ஆற்றல் கிடைச்சி அடுத்தடுத்த ஏரியா நோக்கி அந்த மலை மேகம் மேலும் 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 தீவிரப்பட்டு, அதுவும் இல்லாமல் மேக உற்பத்திகள் முக்கியமான ஆதாரமே இந்த மேக உற்பத்தி தான். அதாவது இப்போ வந்து சேலத்தில் ஏற்கனவே மழை பெய்யுது,
அந்த சிறிய மலைமேகம் மிகப்பெரிய ஒரு மலைமேகமாக உருவெடுக்கணும்னா இந்த கடல் காற்று ஈரப்பதமான காற்று நம்ம மேகத்தின் மீது பட்டு அந்த மலைமேகம் மேலும் தீவிரமாகும். ஒருவேளை இந்த கடல் காற்று உள்ளே வராமல் இந்த பக்கம் வீசின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேகம் அப்படியே செயலிஞ்சிடும். அதான் ஒரு சிறிய நேரம் அப்படியே மழை பெய்யும், உருவாகும், அப்படியே என்ன ஆகுதுன்னா அது அடுத்தடுத்து நகராமல் செயல் இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மலை சேலமக்க உருவாகும், தருமபுரியில் உருவாகும், திருப்பத்தூரில் உருவாகும், அதாவது அதே போல் திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கேயும் உருவாகும். உருவாகி பெய்யும், ஆனால் ஒரு கொஞ்ச நேரம் பெய்யும், கொஞ்ச நேரம் இன்னும் பார்க்கும் தீவிரம் அடையுமா இல்லை வேண்டாமான்னு பார்க்கும். தீவிரம் அடையணும் என்ன தேவை? ஈரப்பதமான காற்று உள்ளே வந்து அதுக்கு வந்து சக்தி கொடுக்கணும். அப்படி திருச்சி மற்றும் சேலத்தை கடந்து அந்த காற்று உள்ளே போகும்போது தான் அந்த மலை மிகத்தின் மீது பட்டு அது மேலும் 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 மேக உற்பத்தி கிடச்சி நுழைய அந்த கடல் காற்று தான் அதுக்கு முக்கியமான ஒரு பெட்ரோல். இது ஒரு பெட்ரோலு முக்கியமான ஆதாரம் இந்த இருக்கக்கூடிய அந்த வெப்பம், இது வரைக்கும் அடைக்கப்பட்ட ஒரு வெப்பம். சரிங்களா? இப்படி இருந்தால் தாங்க மழை பெய்யும். சரிங்களா? நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்படி இருந்தால் தான் நம்ம தமிழகத்திற்கு மழை கிடைக்கும். ஈரப்பதமான காற்று உள்ளே வரணும், வடமேற்கிலிருந்து வெப்ப காற்று வரணும், இந்த பக்கம் கேரளா வழியாக மேற்கு திசை காற்று வரணும். எல்லாமே காற்று சமமாக இருக்கணும். காற்று வந்து ஒன்று அதிகமாக இருந்தால் கூட மிகப்பெரிய ஒரு மைனஸ் தான். எல்லாமே சமமான ஒரு காற்றாக இருக்கணும். சமமாக காற்று இருந்தால் மட்டும்தான் பரவலாக மழை பதிவாகும். ஒருவேளை காற்று வேகம் அதிகரித்து அவள் இந்த பக்கம் இந்த கடல் காற்றோட வேகம் ஒரு 70 கிலோமீட்டர் அடிச்சுக்கிட்டே இருக்குன்னா கடலோரம் மழை வராது. இப்போ கடலோரம் பெய்ய வேண்டிய மழை எல்லாமே மேற்கு நோக்கி போயிடும். சரிங்களா? இதான் சமமான ஒரு காற்று, இதமான ஒரு காற்றாக அடிக்கப்பட வேண்டும். சரிங்களா? அப்போ தான் நம்ம தமிழகத்திற்கு பரவலான மழை எதிர்பார்க்க முடியும். பரவலான மழை வந்து எதிர்பாருங்க, இப்போ கிடையாது. நான் சொல்கிறேன் கேளுங்க. வரக்கூடிய மே 1ஆம் தேதி முதல் மே 10 மற்றும் 15ஆம் தேதி கூட ஒரு பரவலான மழை வந்து ஒரு வலுவான சுற்றுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வலுவான சுற்று எல்லாமே கிருஷ்ணகிரிக்கும் தருமபுரிக்கும் சேலத்திற்கும் ஈரோடு, நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் வட உள் மாவட்டங்கள் முழுவதும் மற்றும் தென் மாவட்ட உள்பகுதி மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், தூத்துக்குடி மாவட்ட மேற்கு பகுதி மற்றும் தென் மாவட்ட உள்பகுதி மற்றும் பெரும்பாலும் இந்த மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் வரக்கூடிய மே முதல் வாரம் சிறப்பான மழை காத்திருக்கிறது. தரமான ஒரு மழை. நீங்கள் எதிர்பார்ப்பது கனமழை தான், ஆனால் கனமழையும் தாண்டி தீவிரமான ஒரு மழையாக கண்டிப்பாக கொட்டி தீர்க்கும். சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் மழை பெய்யும் போது நீங்கள் எல்லாரும் கமெண்ட் பண்ண தான் போகிறீங்க. ஏன்னா எனக்கு நம்பிக்கையாக இருக்குது. என்ன சார் இது மழை எப்படி பெய்யுது, கனமான மழையாக பெய்யுது, வலுவான ஒரு மழையாக பெய்யுது அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. சரிங்களா? ஏன்னா கணிப்பின்படி என்னுடைய கணிப்பு வந்து மிஸ் ஆகாது. என்னுடைய கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, மே முதல் வாரம் மழை பெய்யும் போது சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி பக்கம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மலை மேகம் உருவாக போகுது. அந்த மிகப்பெரிய ஒரு மலை மேகம் தொடக்கத்திலே ஒரு 2:30 மணிக்கு மேலே மழை உருவானால் ஆலங்கட்டி மலையாக கண்டிப்பாக பெய்யும். ஏன்னா சேலத்துக்கு மிக அருகில் 2:30 மழை உருவாகிடும் வரக்கூடிய மே முதல் வாரமே. அதே போல் இந்த மதுரை மற்றும் இந்த திண்டுக்கல்லுக்கு எல்லாமே ஒரு 3:30 மணிக்கு மேலே மழை உருவாகிடும். பிறகு 4-5 மணி மேலே, அதே போல் 6 மணி 7 மணிக்கு எல்லாமே கிழக்கு நோக்கி மழை கொஞ்சம் அப்படியே திருச்சி மற்றும் தஞ்சாவூர் நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஆனால் மழை பெய்யும் போது கவனிக்க, சூறாவளி காற்று எந்த திசை நோக்கி அடிக்குதோ அந்த திசை நோக்கி தான் மழை போகும். கவனிக்க, இப்போ சேலத்தில் மழை பெய்யுது, அந்த சேலத்தில் பெய்ய வேண்டிய மழை வந்து டெல்டா நோக்கி காற்று எடுத்தால் டெல்டா நோக்கி மழை வரும். ஒருவேளை திருச்சி மற்றும் மதுரை நோக்கி காற்று எடுத்தால் அந்த பக்கம் போகும். அந்த சூறாவளி காற்று எந்த திசையிலேருந்து எந்த திசை நோக்கி அடிக்குதோ, இப்போ எடுத்துக்கிட்டால் சென்னையில் ஒரு மழை பெய்யுது, அந்த சென்னையில் மழை உருவாகி அது அடுத்த திருவள்ளூர் பக்கம் மழை வருது, மேலும் திண்டிவனத்துக்கு மழை போகுது, அதுக்கப்புறம் திண்டிவனத்தையும் கடந்து புதுச்சேரியும் அப்படியே கீழே அப்படியே இறங்கும். ஸோ அந்த சூறாவளி காற்று எந்த திசையிலேருந்து எந்த பக்கம் அந்த காற்று அனுப்புதோ அந்த பக்கம் தான் மழை மேகம் தீவிரமாகி போகும். சரிங்களா? இதன் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது வரக்கூடிய மே முதல் வாரம் காற்றுடைய சந்திப்பின் காரணமாக ஈரப்பதமான காற்று வருகையினால் நமக்கு தமிழகத்தில் பரவலான மழை வந்து கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பரவலான மழை கிடைப்பது மட்டும் இல்லாமல் இடிமின்னல், சூறாவளி காற்று மற்றும் கனமான ஒரு மழை மூன்றுமே அதிகமாக இருக்கும். இடிமின்னலும் அதிகமாக இருக்கும், சூறாவளி காற்று அதிகமாக இருக்கும், மழை பெய்யுடைய நேரமும் கம்மியாக இருந்தாலும் அப்படி மழை பெஞ்சிடும். சரிங்களா? அடுத்தடுத்த அறிக்கையில் தெரிந்து கொள்ள மறக்காம வீட்டு சொல்ல பக்கத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது வரைக்கும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பார்க்கவும். இன்றைக்கி மழைக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். இன்றைக்கி வந்து தென் மாவட்டம் சில இடங்களில் சில பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. மதுரை மற்றும் மணப்பாறை, திண்டுக்கல் மற்றும் திருநெல்வேலியில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் டெல்டாவில் மழை பதிவாகாது மற்றும் வட மாவட்டம் கிழக்கு கடலோரத்தில் மழை கம்மி தான். மழை இருக்கும். தெற்கு டெல்டாவில் வேணால் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் அதிகாலையில் கொஞ்சம் இருக்கலாம், லைட்டாக இருக்கலாம். ஆனால் பரவலாக இப்போதைக்கு பெய்யாதுங்க. நமக்கு தேவை பரவலான மழை தான். சரிங்களா? பரவலான மழை அப்படிங்கிறது நம்ம அறிவித்ததுபடி தான் மே முதல் வாரம் வருகிறது, வந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம். அடுத்தது அறிக்கை தொடர்ந்து பாருங்கள், வந்துகிட்டு இருக்கு.